வணக்கம் மக்களே! நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மோகன்லால், மீனா அவர்கள் நடிப்பில் வெளியான "திரீசியம் 3" திரைப்படத்தின் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பாபநாசம் திரைப்படத்தோட டைரக்டர் ஜித்து ஜோசப் அவர்கள் தான் இந்த "திரீசியம் 3" திரைப்படத்தை எடுத்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனா, "திரீசியம்" திரைப்படத்தோட ரீமேக் தான் பாபநாசம் திரைப்படம். பாபநாசம் படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அந்த படத்தோட பார்ட் 2 பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, "திரீசியம் 2" திரைப்படத்த பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பார்ட் 3 திரைப்படத்த பார்க்கலாம். "திரீசியம்" திரைப்படம் ஒரு சூப்பர் திரைப்படங்க. அந்த படத்தோட பார்ட் 2 அதாவது "திரீசியம் 2" திரைப்படம், அதுவும் ஒரு சூப்பர் திரைப்படம்னு சொல்லலாம். ஆனா இந்த "திரீசியம் 3" திரைப்படம் எப்படின்னு கேட்டா, கொஞ்சம் சுமார்ன்னு தாங்க சொல்லணும். முதல் 2 படம் மாதிரியே இந்த படத்துலயும் அந்த கொலையிலிருந்து எப்படி தன்னோட ஃபேமிலிய காப்பாத்துனாரு, அதுதான் இந்த படத்தோட கத. பஸ் ஸ்டாப் முழுக்க கொஞ்சம் சுமாரா தாங்க போச்சு. இன்டர்வல் டைம்ல சில ட்விஸ்ட்டுகள் நல்லா இருந்துச்சு. சரி செகண்ட் ஹால்ஃப் நல்லா இருக்கும்னு நெனச்சு படத்த பார்த்தா, செகண்ட் ஹால்ஃபும் கொஞ்சம் சுமாரா தாங்க போச்சு. ஆனா கடைசி 30 நிமிஷம் இந்த படத்தோட டைரக்டர் ஜித்து ஜோசப் அவர்கள் இந்த படத்தையே தூக்கி நிறுத்திட்டாருன்னு தாங்க சொல்லணும். இந்த மொத்த படமும் அந்த கடைசி 30 நிமிஷத்துல தாங்க இருக்கு. கடைசியா இந்த படம் நல்லா இருக்கா? இல்லையா? பார்க்கலாமா? வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா, ஒன் டைம் பார்க்க வொர்த்தபுளான மூவி தாங்க. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 10க்கு 6. நீங்க இந்த படத்த பார்த்துட்டீங்கன்னா, படம் நல்லா இருக்கா? இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணிருங்க. அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.